அன்னைக்கு ஒரு நாள் நந்தினி தன்னோட மாமியாரை ரொம்ப சந்தோஷத்தோட பார்க்க வந்தா. இந்த கதையில நந்தினியோட கணவன் சின்ராசு ஒரு காரியம் பண்ணிட்டாரு. அது சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். என்னடி அம்மா, என்னைக்கு இல்லாத சந்தோஷம் உன்னோட முகத்துல இன்னைக்கு என்ன விஷயம்? அத்தை, அது ஒன்றும் இல்லை. என்னோட அத்தை மாமா ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்களாம். அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இந்தாண்டி அம்மா, இதெல்லாம் எங்ககிட்ட எதுக்கு சொல்ற? உன்னோட புருஷன் இருக்கான்ல, அவங்கிட்ட சொல்லு. என்ன நீயாச்சு அவனாச்சு? சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட சொல்றேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியா இந்த வீட்டில் எல்லாம் நடக்குது? இதை மட்டும் என்கிட்ட சொல்ற? போ, உன் புருஷங்கிட்ட போய் சொல்லு. இப்படி மாமியார் அதட்ட நந்தினி அங்கிருந்து போனான். வரட்டும் வரட்டும், இவ பண்ற கூத்த எல்லாரும் பார்க்கட்டும். அப்பதான் அவங்க லட்சணம் தெரியும். ஏங்க, என்னோட மாமா ஃபோன் பண்ணாரு. அவரும் அத்தையும் நாளைக்கு வீட்டுக்கு வர்றாங்களாம். என்ன சொல்லட்டும்? அட வர சொல்லுப்பா. உஞ்சில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மட்டன் செய்யலாம். அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஃப்ரீ தானே? வெளியே எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? வர சொல்லட்டும்ல? கன்ஃபார்ம் தானுங்க? சண்டே என்ன வேலை இருக்கு எனக்கு? வர சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நந்தினி தன்னோட அத்தை மாமாவுக்கு ஃபோன் போட்டு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருந்தா. நந்தினி தன்னோட அத்தை மாமாட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ராமாயி. நந்தினி வேலைக்கு போன உடனே தன்னோட பையனை பார்க்க வந்தாங்க ராமாயி. என்னடா தம்பி, என்ன நாளைக்கு யாரும் வராங்களாமா? எதுக்கு வர்றாங்க இங்க? அம்மா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொந்தம்னு இருந்தால் 4 பேர் வருவாங்க போவாங்க. அட போமா, பார்த்துக்கலாம். வரட்டும்பா, நான் வர வேண்டானா சொல்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரணும்? அங்கே ஆக்கி தின்னா செலவாகும்னு இங்கே வந்து ஓசி சோறு சாப்பிட வர்றாங்களா? என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கப்பா? ஓ அதுவா, ஆட்டுக்கறி பண்ணலான்ட்டு. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆத்தாடி ஆத்தா, ஆடு விற்கிற விலைக்கு ஆட்டுக்கறி கேட்குதா? சும்மா இருடா, வர்றவங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பார் போட்டு அனுப்பிவிடு. அப்பதான் மறுபடியும் வரமாட்டாங்க. இல்லைன்னா இதே பழக்கமாக போயிடும். என்ன? என்னம்மா இதில் என்னம்மா இருக்கு? ஏமா இப்படி பண்ணுறீங்க? அடே, வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு ஆக்கி போட்டால் குடும்பம் நடத்த முடியாது. நான் சொல்கிறத நீ கேளு. என்ன? சரிம்மா, என்னமோ பண்ணுங்க. நான் நாளைக்கு கிளம்பி வெளியே போயிடுறேன். நீயாச்சு அவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட வேலைக்கு போனான். அடுத்த நாள் காலையில் சின்ராசு ஏந்திரிக்கவே இல்லை. ஏங்க, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க. அத்தை மாமா வந்துடுவாங்கல்ல, சீக்கிரம் போங்க. அச்சுச்சோ, தூங்கிட்டுனா? எனக்கு நேரம் வேற ஆச்சு. வெளியே அவசரமாக ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அவங்கள பார்த்துக்க. என்ன? ஏங்க, என்னங்க, இன்னைக்கு அத்தை மாமா வர சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க? மட்டன் வேற எடுக்கணும்ல? அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நேரம் ஆச்சு. நீங்கள் தானே சொன்னீங்க சண்டே ஃப்ரீ வர சொல்லுன்னு. அப்புறம் மட்டன் செய்யலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப பேசாத நீ. என்னோட வேலை அவசரம் எனக்கு மட்டும்தான் தெரியும். வரவங்களுக்கு ஏதாவது ஆக்கி போடு. அப்படி சொல்லிட்டு சின்ராசு அங்கிருந்து கிளம்பி போனான். நந்தினி ரொம்ப சோகத்தோட வாசல்ல நின்றுட்டு இருந்தா. என்னடி அம்மா, யாரோ அத்தை மாமா வராங்கன்னு சொன்ன, வரலையா இன்னும்? அடுப்பு கூட பற்ற வைக்கல போல. என்ன பண்ண போறியோ? அப்படி நக்கலா சொல்லிட்டு ராமாயி அங்கிருந்து போனாங்க. வரவங்களுக்கு சாம்பாரா ஆக்கி போடுறது. மற்ற நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ என்ன பண்ணுறது? இப்படி பேசிட்டு இருக்கும்போது நந்தினி கண்ணு முன்னாடி ஈசல் பூச்சி பறந்து போச்சு. கரண்ட் கம்பத்துக்கு அடியில் ஏகப்பட்ட ஈசல் பூச்சி இருந்துச்சு. நந்தினி எல்லா ஈசல் பூச்சிகளையும் பிடிச்சு வந்து வறுவல் செஞ்சான். அட, வாசம் கமகமானு வருது. இவ என்னதான் செஞ்சா? எம்மாடி, நீ கெட்டிக்காரி தான் போ. வர்றவங்களுக்கு வறுவல் செஞ்சிட்டியே. எனக்கும் காசு மிச்சம் ஆயிடுச்சு. சின்ராசு செஞ்சது சரியா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.